முக்கிய செய்திகள். டெல்லி உண்ணாவிரதத்தில் போலீஸ் தடியடி எதிரொலி. நாடாளுமன்றத்தை கூட்ட குடியரசுத் தலைவரிடம் பாஜக தலைவர்கள் வேண்டுகோள். டெல்லிக்குள் தாம் நுழைவதை யாராலும் தடுக்க முடியாது. பாபா ராம்தேவ் ஆவேசம். ஏர்செல் நிறுவனத்தை விற்குமாறு தயாநிதி மாறன் நெருக்கடி. சிபிஐயிடம் தொழில் அதிபர் வாக்குமூலம். ஏழை பெண்கள் திருமணத்திற்கு 25,000 ரூபாய் அரை பவுன் தங்கம். புதிய திட்டங்களை செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவசர கால கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலிடம் பாஜக தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஊழலுக்கு எதிராக டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்த பாபா ராம்தேவ் மீது காவல்துறையினர் அடக்குமுறையுடன் நடந்து கொண்டதை கண்டித்து நாட்டின் பல்வேறு இடங்களிலும் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் பாஜக தலைவர் நிதின் கட்காரி, கட்சியின் மூத்த தலைவர்கள் அத்வானி, சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலை சந்தித்த அவர்கள் ஊழல் முறைகேடுகள் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற அவசர கால கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அத்வானி, இந்திய வரலாற்றிலேயே ஊழல் மிகுந்ததாக தற்போதைய அரசு உள்ளது என்று குற்றம் சாட்டினார். संसदीय प्रयास के कारण देश भर में भ्रष्टाचार एक ऐसा मुद्दा बन गया कि जिसकी चर्चा गांव-गांव में, नगर-नगर में होती थी और यह सरकार एक प्रकार से स्वतंत्र भारत में सबसे भ्रष्ट सरकार ऐसी छवि उसकी बन गई. ஸ்விஸ் வங்கியில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்க ஜெர்மனி, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைப் போல் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அத்வானி வலியுறுத்தினார். டெல்லிக்குள் தாம் நுழைவதை மத்திய அரசால் தடுத்து நிறுத்த முடியாது என்று யோகா குரு பாபா ராம்தேவ் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக டெல்லியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திய பாபா ராம்தேவை காவல்துறையினர் அத்துமீறி அப்புறப்படுத்தினர். இதையடுத்து டெல்லிக்குள் அவர் நுழைய அரசு தடை விதித்து 144 தடை ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் ஹரித்வாரில் நடைபெற்ற யோகா முகாமில் பாபா ராம்தேவ் பங்கேற்று பேசினார். அப்போது டெல்லி மத்திய அரசிற்கு சொந்தமானது அல்ல என்றும் அது இந்திய மக்களுக்கு சொந்தமானது என்றும் கூறினார். तो ये पुलिस वाले जो कुछ कर रहे हैं ये केंद्र सरकार माननीय प्रधानमंत्री जी और आदरणीय सोनिया गांधी जी के निर्देश पर कर रहे थे. டெல்லியில் நடந்த தனது உண்ணாவிரத போராட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோரின் உத்தரவின் பேரில்தான் காவல்துறையினர் சீர்குலைத்தனர் என்றும் அவர் தெரிவித்தார். தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பது போன்று காவல்துறையினரே போலியான மின்னஞ்சல் தயாரித்து வெளியிட்டுள்ளனர் என்றும் பாபா ராம்தேவ் கூறினார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனுக்கு நெருக்கமாக இருந்த வெளிநாடு வாழ் இந்தியர் சிவசங்கரனிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது. அண்மையில் புலனாய்வு பத்திரிகையான தகல்கா தயாநிதி மாறன் குறித்த செய்தி ஒன்றை வெளியிட்டது. இதில் பன்னாட்டு தொழில் நிறுவனமான ஏர்செல் நிறுவனத்தை குறைந்த விலைக்கு விற்கச் சொல்லி தாம் வலியுறுத்தப்பட்டதாக அதன் உரிமையாளர் சிவசங்கரன் தெரிவித்திருந்தார். மேலும் சிங்கப்பூரைச் சேர்ந்த மாக்சிஸ் நிறுவனத்திற்கு ஏர்செல் நிறுவனத்தை விற்பனை செய்ய எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் உறுதுணையாக இருந்ததாகவும் தகல்கா செய்தி வெளியிட்டது.
இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்திய சிபிஐயிடம் தமக்கு நெருக்கடி கொடுத்த விவகாரம் குறித்து சிவசங்கரன் பிள்ளை கூறியதாக தெரிகிறது. மேலும் தமது நிறுவனமான ஏர்செல்லை எந்தவித மதிப்பீடும் செய்யாமல் மேக்சிஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்க தயாநிதி மாறன் தலைமையிலான தொலைத்தொடர்பு நிறுவனம் நெருக்கடி கொடுத்ததாகவும் சிவசங்கரன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் மேலும் பல உண்மைகள் வெளிவரக்கூடும் என்றும் இதன் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சராக இருக்கும் தயாநிதி மாறனுக்கு சிக்கல் எழக்கூடும் என்று தெரிகிறது. ஏழை பெண்கள் திருமணத்திற்கு உதவித்தொகை மற்றும் 4 கிராம் தங்கம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் 10வது மற்றும் 12வது வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிளஸ் 2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி முதல்வர் பாராட்டு தெரிவித்தார். என் பேர் எஸ் சங்கீதா. நான் எஸ்ஆர்எம் முத்தமிழ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து சேலத்துலேருந்து வரேன். ஸ்டேட் போர்டில் நான் 496 எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக 12th 1190க்கு மேலே எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். இன்னைக்கு சிஎம் மேம்கிட்ட அவார்டு வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இதேபோல பிளஸ் 2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான செலவை தமிழக அரசே ஏற்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். இதேபோல் ஏழை பெண்கள் திருமண உதவித்தொகை 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டதோடு 4 கிராம் தங்கமும் வழங்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்தார். இதற்கிடையே முதியோர், கணவனை இழந்தோர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கான உதவித்தொகையை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி செல்வி ஜெயலலிதா உத்தரவு பிறப்பித்தார். நான் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வரேன். அம்மா தேர்தல் அளிக்கிறதுல சொன்ன மாதிரி திருமண உதவித்தொகை 50,000 கொடுத்து தங்க காசு 4 கிராம் கொடுத்துருக்காங்க. என்னோட சேர்த்து 7 பேர் கொடுத்துருக்காங்க. இது திருமணத்துக்கு இது உதவியாக இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் 7 பேருக்கான திருமண உதவித்தொகையை வழங்கினார். இந்த திட்டத்தில் சுமார் 23.65 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தை பிரிட்டிஷ் தூதர் இன்று சந்தித்து பேசினார். தேமுதிக தலைமைக் கழகத்தில் கேப்டனை பிரிட்டிஷ் தூதர் சர் ரிச்சர்ட் ஸ்டாக், துணை தூதர் மைக் நயாக்சிஸ் ஆகியோர் சந்தித்து பேசினார்கள். மரியாதை நிமித்தமான சந்திப்பு இது. அப்போது தேமுதிக அவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் உடனிருந்தார். காமன்வெல்த் போட்டி அமைப்பு குழுவின் முன்னாள் தலைவர் சுரேஷ் கல்மாடிக்கு ஜாமீன் வழங்க சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் மறுத்துவிட்டது. காமன்வெல்த் போட்டி ஏற்பாடுகளில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பாக சுரேஷ் கல்மாடி மற்றும் அவரது நண்பர்கள், அலுவலக ஊழியர்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் தம்மை ஜாமீனில் விடுவிக்க கோரி டெல்லி பாட்டியாலா இல்லத்தில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி OP சைனி கல்மாடிக்கு ஜாமீன் வழங்க மறுத்து தீர்ப்பளித்தார். சுரேஷ் கல்மாடி ஜாமீனில் விடுதலையாகப்பட்டால் அவர் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளதாகவும், எனவே அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி தெரிவித்தார். சென்னை திருவொற்றியூர் அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கெமிக்கல் பொருட்களை லாரியுடன் கடத்திச் செல்ல முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை நாப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கெமிக்கல் நிறுவனத்திற்கு ஜெர்மனியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கெமிக்கல் பொருட்கள் கண்டெய்னர் லாரி மூலம் வந்துள்ளது. இந்த லாரியை சரவணகுமார் என்பவர் கடத்திவிட்டதாக புறநகர் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து கடத்தப்பட்ட லாரியை பிடிக்க தனிப்படை ஒன்று அமைத்து போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் திருவொற்றியூர் அருகே கடத்தப்பட்ட லாரியை போலீசார் மடக்கி பிடித்து அந்த நபரை கைது செய்தனர். விரைந்து செயல்பட்டு லாரியை பிடித்த தனிப்படை போலீசாருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டதை அடுத்து தஞ்சை மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. மேட்டூர் அணையிலிருந்து இன்று காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கான பணிகளை தொடங்கிவிட்டனர். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் வருகிற 9ஆம் தேதி கல்லணை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற 9ஆம் தேதி அன்று கல்லணை திறப்பதால் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குறுவை பயிர்களை தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் அறுவடை செய்வோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.